ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு மார்க் ஆஃப் யூடியூப் சேனல் அண்ட் திஸ் இஸ் அருண். இன்னைக்கு நம்ம 14ஆம் தேதியோட நியூஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன நியூஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு பிஏபி நியூஸு, அதோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் பிஏபி நியூஸ். அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் நியூஸ் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மூணாவதாக ஃபினான்ஷியல் நியூஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் நேஷனல் அண்ட் ஸ்டேட்டு, ஸோ வேர்ல்டு நியூஸு, ஃபைனலாக அதர் நியூஸஸ் வந்து பார்ப்போம். ஸோ வீடியோ அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பிடிஎஃப் அப்படின்றது 14ஆம் தேதியே நம்மளோட டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம், கரெக்டு தானே? ஸோ நிறைய பேருக்கு இந்த பிடிஎஃப் கிடச்சிருக்கும். ஸோ இன்னும் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும், இல்லை நீங்கள் இன்னும் டவுன்லோட் பண்ணல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டெலிகிராம் சேனலோட லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கோர்ஸ் மட்டும் இல்லாமல் வெக்காப்ஸ் கோர்ஸும் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து 1 இயருக்கு மேலே கொடுத்துட்ருக்கோம். இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 டேஸ் ஆகுது, கரெக்டாக தானே? 17ஆம் தேதி ஆரம்பித்தோம். 17ஆம் தேதி வீடியோ ஆரம்பித்தோம். பிடிஎஃப் வந்து மார்ச் 1லேருந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ போன வாரத்தோட வீக்லி கம்பைலேஷனோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். வீடியோ அதுக்கு வந்து நம்ம சைட்டில் தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சைட்டோட பேர் வந்து mark2officer.in, ஓகேவா? mark2officer.in போனீங்கன்னா ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த கோர்ஸில் போய்ட்டு என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ ஃப்ரீ ஆஃப் கொடுக்கறதுனால கண்டென்ட்டில் குவாலிட்டி குறையுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ கண்டென்ட் 100% குவாலிட்டியோட தான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். ஸோ என்ரோல் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணுங்கள், படிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த பிடிஎஃபை ஷேர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இல்லை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நம்மளோட வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா 6 மணிக்கு 6:30 மணிக்கு 2 வீடியோ, 6 மணிக்கு எடிட்டோரியல் வீடியோ, 6:30 மணிக்கு நியூஸ் வீடியோ, ரெண்டுத்துமே நீங்கள் பார்த்துலாம், பக்காவாக பார்த்துடலாம். பிடிஎஃப்மே உங்களுக்கு நாங்கள் முன்னாடியே ப்ரொவைட் பண்ணிடுறோம். ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த நியூஸில் என்னென்ன டேட்டா முக்கியம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ நியூஸ் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதனால தான் நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பிடிஎஃப் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம், ஓகே தானே? சரி, இந்த என்னோட முதல் நியூஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். பிஎம் கடிசக்தி நேஷனல் மாஸ்டர் பிளான். ஸோ இந்த கடிசக்தி அப்படின்றது எதுக்காக இந்த ஒரு பிளானை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த கடிசக்தி அப்படின்றது இந்த நேஷனல் ஹைவேஸ்க்காக போடப்பட்ட ஒரு ஸ்கீம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை வந்து யார் ஹேண்டில் பண்ணுறாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ். ஸோ கடிசக்தி அப்படின்றது எதோட ரிலேட் ஆனது அப்படின்னா நேஷனல் ஹைவேஸோட ரிலேட் ஆனது. இந்த ஸ்கீமை வந்து யார் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், இவங்க தான் இதை லான்ச் பண்றாங்க. சரி, இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாக்ஸ்ல இருந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்பர் ஆஃப் நேஷனல் ஹைவே ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸாமின்ட் அப்படின்னா 115 வந்து எக்ஸாமின் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமா 13,500 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ண போறாங்க. ஸோ அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகே? 13,500 கிலோமீட்டர். இந்த நியூஸ்ல நம்மளுக்கு தெரிய வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்டார்டிக் விஷயம் அப்படின்னா இதுதான். அது மட்டும் இல்லாமல் 115 ப்ராஜெக்ட். எவ்வளோ ப்ராஜெக்ட்டுக்கு அவுட்லே, எவ்வளோ வேல்யூ அப்படின்னா 6.38 லட்ச கோடி வந்து இதில் வந்து அமௌண்ட் வந்து போட போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா 115 நேஷனல் ஹைவேஸ் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட்ஸ்க்காக. ஸோ எத்தனை டேட்டா லேயர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க? 550 டேட்டா லேயர்ஸ் இன்க்ளூடிங் எக்கனாமிக், சோஷியல், லாஜிஸ்டிக் அண்ட் நோட்ஸ். இது எல்லாம் கவர் பண்ணி தான் இந்த ஸ்கீமே, இந்த பிளானையே இம்ப்ளிமெண்ட் போகிறாங்க அப்படின்றது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. சரி, ஓகே, ஓவர் பண்ணுவோமா? சரி, கனெக்ட் பண்ணுவோம். இந்த நேஷனல் கடிசக்தி அப்படின்றது ஹைவேஸோட தொடர்புடையது. இந்த ஹைவேஸ் வந்து இப்போ யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க? மினிஸ்டர் ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஹைவேஸ், இவங்க தான் இந்த ஒரு பிளானை வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பிளானில் என்னென்ன கீ டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 115 ப்ராஜெக்ட் 13,500 கிலோமீட்டர் வந்து கவர் பண்ண போகிறாங்க. 6.38 லட்சம் கோடி வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. டோட்டலாக 115 நேஷனல் ஹைவேஸ் வந்து கவர் பண்ண போகிறாங்க. இதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா சிலி வந்து ஒரு பைலேட்டர் டைஸ்குள்ளே போகிறாங்க. சாரி ஃபர்ஸ்ட் ஜாயின்ட் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங், ஸோ JWG மீட்டிங் நடந்திருக்கு. யாருக்கு அப்படின்னா இந்தியா சிலிக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. த மீட்டிங் எய்ம் டு பிளாஸ்ட் கோஆபரேஷன் அக்ரிகல்ச்சர் அலைட் செக்டர்ஸ் அண்ட் கோ சாட் பை இது யார் வந்து ஷேர் பண்ணாங்க அப்படின்னா அஜித் குமார் சாகு ஃப்ரம் இந்தியா அண்ட் கப்ரியல் லைசிகா ஃப்ரம் தி சிலி. இவங்க ரெண்டு பேரும் இந்த ஒரு பைலேட்டர் ஜாயிண்ட் ஒர்க்கிங் குரூப் கமிட்டிக்கு வந்து தலைமை தாங்கி நடத்திருக்காங்க. இந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுக்காக அப்படின்றது நம்ம பார்த்தாச்சு. சரி, அடுத்த நியூஸ் பார்ப்போமா? ஸோ பிஎம் சூர்யா கர் மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட் இன் இந்தியா சோலார் ரெவல்யூஷன். ஸோ 17ஆம் தேதி போட்ட 12ஆம் தேதி நியூஸ்லேயும் நம்ம இந்த ஒரு நியூஸை பார்த்தோம். ரெண்டாவது டைம் பிஏபிலே ரிப்பீட் ஆகுது. அதுலேயும் நம்ம பிஏபியில் தான் பார்த்தோம், இதுலேயும் நம்ம பிஏபியில் தான் பார்க்க போகிறோம். கரெக்டு தானே? ஓகே, டக்குனு மெசேஜ், ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆஸ் ஆஃப் மார்ச் 10, 2025 த பிஎம் சூர்யா கர் முஃப்தி பிஜிலி யோஜனா. இது வந்து எதுக்காக அப்படின்னா 10 லட்சம் சோலார் பவர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ மைல்ஸ்டோன் அச்சீவ்மெண்ட். ஸோ டார்கெட் வந்து 10 லட்சத்துக்கிட்ட அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆக்சுவலாக 10.09 லட்சம் நம்ம வந்து திங்கக்கிழமை பார்த்த நியூஸில் எக்ஸாக்டான டேட்டா கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சப்சிடி அப்படின்னா
எவ்வளோ அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னா 47.3 லட்சம் கோடி அப்ளிகேஷன் வந்தது. த ஸ்கீம் டிஸ்பர்டு 4770 கோடி வந்து சப்சிடியாக கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருக்கு? 6.13 லட்சம் கோடி பெனிஃபிஷியரிஸ் வந்து இந்த ஸ்கீமால் பயனடைஞ்சிருக்காங்க. ஸோ லோன் வந்து பேங்க் நம்ம பார்த்தோம். ஸோ எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்குமே கொடுக்குறாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா 6.75% வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட டார்கெட் என்ன? 30 ஜிகாவாட் சோலார் கெப்பாசிட்டி பை தி 2027. ஸோ இந்த நியூஸில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய டேட்டாக்கள் இதுதான். ஸோ 10 லட்சம் சோலார் பவர் பிளான்ட் வந்து சோலார் பவர்டு ஹோம்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட டார்கெட் என்ன? 30 ஜிகாவாட் ஆஃப் சோலார் எனர்ஜி பை 2027 அப்படின்றது இந்த நியூஸ்லேருந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய இம்பார்ட்டண்டான டேட்டாஸ். ஓகேவா? சரி, அடுத்த நியூஸ் போவோம். இந்தியா seeks 4 billion via external commercial borrowings in January 2024. ஸோ இந்தியா கம்பெனிஸ் தான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா இங்க் அப்படின்றது இந்திய கம்பெனிஸை பற்றி மீன் பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படின்றத தொடர்ச்சி பார்ப்போம். ஸோ இசிபி ஃபில்லிங் இன் ஜான்வரி 2027 25 இந்திய கம்பெனிஸ் ஃபைலில் இன்டென்ஷன் டு ரைஸ் 4 பில்லியன், ஓகேவா, 4 பில்லியனை வந்து எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அப்படின்ற வழியில் எடுக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து சாதாரண இந்த கமர்ஷியல் லோன்ஸு என்னென்ன விஷயங்கள் அப்படின்னா பேங்க் லோனு, அப்படி இல்லைனா வந்து இந்த சப்ளையர் கிரெடிட், பையர்ஸ் கிரெடிட், இது எல்லாம் இன்க்ளூட் பண்ணதான் இந்த இசிபி எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸ். ஓகேவா, இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட வந்து வாங்க போகிறாங்க. ஸோ இன்னும் பர்டிகுலராக இன்டெப்த்தாக பார்ப்போமா? இந்த எக்ஸிம் பேங்க் ரெக்வஸ்ட். ஸோ என்னென்ன இந்தியன் கம்பெனிஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸிம் பேங்க் வந்து 1 பில்லியன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் ஆன் லெண்டிங் வைல் பவர் கிரிட் கார்பரேஷன். ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் வந்து 360 மில்லியன் ஃபார் 7 இயர் மெச்சூரிட்டி பீரியட் டு ஃபண்ட் இட்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ இவங்க 2 பேரும் தான் முக்கியமாக இதில் வந்து பங்கெடுக்கிறாங்க. அடிஷ்னலி என்எம்டிசி டேட்டா சென்டர் பிரைவேட் லிமிடெட் எய்ம்ஸ் 175 மில்லியன் ஃபார் கேபிட்டல் குட்ஸ் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டு தானே? ஸோ எந்தெந்த கம்பெனி பர்டிகுலராக இந்த இடத்துல கம்பெனிஸை பற்றி மீன் பண்ணியிருக்காங்க. எக்ஸிம் பேங்க் வந்து 1 பில்லியனும் கார்பரேஷன், ஸோ பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 360 மில்லியன், என்எம்டிசி டேட்டா சென்டர் வந்து 175 மில்லியன். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் இந்த இசிபி வழியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த இசிபி வழியில் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதான் இந்த நியூஸ். ஓகேவா, சரி, அடுத்த நியூஸ் போவோம். India's renewable energy push scaling up a non-fossil fuel capacity to 600 gigawatt by the 2030. ஸோ 2030 இந்த நான் ஃபோசில் ஃபியூல் கெப்பாசிட்டியை வந்து 600 ஜிகாவாட்டாக மாற்றணும் அப்படின்றதுக்கு இந்தியா வந்து முயற்சி பண்ணுறாங்க. ஸோ இந்தியா நீட் டு ஸ்கேல் அப் நான் ஃபியூசல் கெப்பாசிட்டி 600 gigawatt by 2030 to meet growing electricity demands efficiently and affordably. இந்தியாவோட எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அப்படின்றது நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அதை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இல்லைனா வந்து அதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த நான் ஃபோசில் ஃபியூல்ஸை வந்து அதோட டார்கெட் அப்படின்றது 600 ஜிகாவாட்டாக 2030 மாறணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ பர்டிகுலராக இந்த டார்கெட் கெப்பாசிட்டி இன்க்ளூட்ஸ் 377 ஜிகாவாட் ஃப்ரம் த சோலார், 148 ஜிகாவாட் ஃப்ரம் த விண்ட் அண்ட் 62 ஜிகாவாட் ஃப்ரம் த ஹைட்ரோ அண்ட் 20 ஜிகாவாட் ஃப்ரம் த நியூக்ளியர் எனர்ஜி. செக்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. இதுலேருந்து எங்களுக்கு இவ்வளோ டார்கெட் வைங்க அப்படின்ற மாதிரி செக்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு எவ்வளோ ரீச் ஆயிருக்காங்க? இந்தியா ரீச் ரெக்கார்ட் பவர் டிமாண்ட் ஃபார் 238 gigawatt in February 2025 with the expectation exceed 260 gigawatt in the coming summer months, surpassing previous projections due to sorry இப்போதைக்கு 238 ஜிகாவாட் வந்து ரீச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுறாங்க. ஓகே தானே? ஸோ கிளியராக இருப்பீங்க. இதில் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ தனித்தனியாக எவ்வளோ அப்படின்றது உங்களுக்கு தெரியணும், ஓவராலாக எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் இந்தியா டேட்டா சென்டர் செக்டார் செட் ஃபார் த மேசிவ் growth with projected capacity of 2000 to 2100 megawatt by 2027. இந்தியாவோட டேட்டா சென்டர் டிமாண்ட் அப்படி அந்த டேட்டா சென்டர் செக்டார் அப்படின்றது 2027 2000 2300 மெகாவாட் எம்டபிள்யூ அப்படின்ற அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. ஓகே தானே? ஓகே, ஸோ முக்கியமாக எந்தெந்த சென்டர் வந்து மார்க்கெட்டில் அதிகமாக இருக்குது, எந்தெந்த ஊர், ஓகே, லொக்கேஷன்ஸா மும்பை, சென்னை, ஹைதராபாத். ஓகேவா, 75% ஆகுது இந்த நியூ டேட்டா சென்டருக்கு வந்து இந்த 3 சிட்டியில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லா கம்பெனியுமே அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை எடுத்து வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 40,000 45,000 கோடி வரைக்கும் இந்த ஃபினான்ஷியல் 27 இந்த செக்டாரில் வரலாம் அப்படின்றதும் எதிர்பார்க்கப்படுது. ஃபினான்ஷியல் நியூஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்தியாஸ் எக்கனாமிக் க்ரோத், இந்தியாவோட எக்கனாமி, ஸோ மூடிஸோட எக்கனாமிக் க்ரோத் வந்து சொல்லியிருக்காங்க 6.5% இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபினான்ஷியல் 26 மூடியோட
அந்த ரேட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து 6.5%. அதே வந்து ஃபினான்ஷியல் 25க்கு 6.3%-ஆக இருக்கு. ஸோ இந்த நியூஸ்ல இருந்து நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான். இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எந்த விஷயத்துல எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாம இந்தியாஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் எக்ஸ்பெக்டட் டு டிராப் 4.5% in financial 26 from 4.8 in the previous fiscal year. ஸோ போன வருஷத்துல இருந்து ஃபினான்ஷியல் 26ல 4.5 வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்தியாவோட இன்ஃப்ளேஷன் பத்தி பேசுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த 6.5 அப்படின்றது எக்கனாமிக் growth, 4.5 அப்படின்றது இன்ஃப்ளேஷனை பத்தி பேசுறாங்க. ஸோ பிரிஸ்க் பி அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க, ஆர்பிஐ வந்து கிராஸ் பார்டர் பேமெண்ட்டுக்காக அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கிராஸ் பார்டர் அப்படின்றது வெளிநாடுகளுக்கு இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு பேமெண்ட் மெத்தடா இந்த பிரிஸ்க் பி ஒர்க் பண்ண போகுது. அதுக்கு தான் இந்த கிராஸ் பார்டர் பேமெண்ட் அப்படின்றத அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. இம்பார்ட்டன்டான ஒரு நியூஸ் தான் கண்டிப்பா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா, தனியா ஒரு செப்பரேட்டா ஒரு யூனிட்டே லான்ச் பண்ண போறாங்க. எதுக்காக? ஃபினான்சிங் ஏஐ ஃபின்டெக் அண்ட் இ காமர்ஸ் ப்ராஜெக்ட். இதுக்காக ஒரு தனியா ஒரு செட்டப் பண்ண போறாங்க. இம்பார்ட்டன்டான நியூஸ், கண்டிப்பா இம்பார்ட்டன்டான நியூஸ். பிகாஸ் வந்து எந்த பேங்க் வந்து தனியா ஒரு யூனிட்டே லான்ச் பண்ணாங்க டு சப்போர்ட் ஏஐ ஃபின்டெக் அண்ட் இ காமர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னே கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ எஸ்பிஐ அப்படின்றது நமக்கு தெரியணும். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ தொடர்பான ஸ்டாட்டிக் டேட்டா எல்லாத்தையும் பாருங்க, படிச்சுக்கோங்க. இந்தியா செட் டு பிகம் தி வேர்ல்டு தேர்ட் லார்ஜஸ்ட் எக்கனாமி பை 2028. பாரபட்சமே கிடையாது, இம்பார்ட்டன்ட் தான். நம்ம போற 15 நியூஸ்ல 13-14 நியூஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ் தான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஓகே தானே? ஸோ இந்தியா வந்து 2028க்குள்ள உலகத்திலே 3வது லார்ஜஸ்ட் எக்கனாமியாக வந்துடும். ஸோ என்னன்னு பார்ப்போமா? ஸோ மார்கன் ஸ்டான்லி வந்து ஒரு ஃபார்காஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்தியா ஜிடிபி will ரைஸ் ஃப்ரம் தி 3.5 ட்ரில்லியன் இன் 2023. ஸோ 2023ல 3.5 ட்ரில்லியனாக இருந்தது. 2026ல 4.7 ட்ரில்லியனாக மாறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அப்படி மாறிடுச்சு அப்படின்னா இந்தியா தான் 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்டு. ஓகேவா? ஸோ இது வந்து யாரை சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க? ஸோ ஜெர்மனியை சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. ஸோ சர்ப்ரைசிங் ஜெர்மனி டு ரீச் 5.7 ட்ரில்லியன் பை தி 2028. ஸோ ஜெர்மனியை சர்ப்ரைஸ் பண்ண போறாங்க. எப்போ அப்படின்னா 2028ல எப்படி அப்படின்னா 5.7 ட்ரில்லியன் மாற போறாங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு மேப் போடுமா? ஸோ 3.5 ட்ரில்லியனா 2023ல இருந்தது, 4.7 ட்ரில்லியனா 2026ல மாறப்போகுது, 5.7 ட்ரில்லியனா 2028ல மாறப்போகுது. இந்த 5.7 ட்ரில்லியனா மாறும்பொழுது இது ஜெர்மனியை பீட் பண்ணிடும். யாரு? நம்ம தான் பீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மீன் பண்றாங்க. ஒரு சூப்பரான டேட்டா தான். ஸோ இந்தியா இஸ் growing. ஓகே தானே? ஸோ பை 2035 இந்தியா ஜிடிபி பர் கேபிட்டா இஸ் எக்ஸ்பெக்டட் டு இன்க்ரீஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஃப்ரம் $2,501 in 2025 to 6,706. அது வரைக்கும் ஜிடிபி பர் கேபிட்டா 2035க்குள்ள போயிடும் அப்படின்றதையும் இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே தானே? ஸோ ஒரு சூப்பரான டேட்டா, சூப்பரான நியூஸ், எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சூப்பரான நியூஸ். ஓகே, நேஷனல் ஸ்டாட்டிக் நியூஸ் பார்ப்போம். நேஷனல் ஸ்டேட் நியூஸ் பார்ப்போம். ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் டு பி ரோல்ட் அவுட் இன் டெல்லி. ஸோ டெல்லியில் மோடி கவர்மெண்ட் வந்து ஜெயிச்சிட்டாங்க, பிஜேபி ஜெயிச்சிட்டாங்கல்ல. இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன ஸ்கீம்லாம் தேவையோ எல்லாத்தையும் கண்டிப்பாக லான்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஃபைனலாக 35வது ஸ்டேட்டாக டெல்லியில் ஆயுஷ்மான் பாரத்தை லான்ச் பண்ணாங்க. இது வந்து 35வது ஸ்டேட். இந்த இடத்துல இருப்பாங்க 35வது ஸ்டேட். ஸோ எத்தனாவது ஸ்டேட் தான் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ 35வது ஸ்டேட்டாக இந்த ஆயுஷ்மான் பாரத் இன்சூரன்ஸ் ஸ்கீமை லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ தமிழ்நாடு அண்ட் வெஸ்ட் பெங்கால் ஆப்ட் ஃபார் ஸ்டேட் போர்ட்ஸ் அண்ட் மதர் டங் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் லாவியா ஸ்கூல்ஸ். இந்த ஈக்லாவியா ஸ்கூல்ஸ் அப்படின்றது ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனுக்காக ஹெல்ப் பண்ணுற ஒரு ஸ்கூல் மாடல் தான். ஓகேவா? ஸோ இதில் தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்கால் மட்டும் அவங்களோட மதர் டங்லேயே நாங்கள் வந்து கிளாஸஸ் எடுத்துக்கிறோம். அதுமாதிரி ஸ்டேட் போர்டை நாங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டெட் ஆஃப் சிபிஎஸ்சிக்கு போகாமல் ஸ்டேட் போர்டில் இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறாங்க. சரி, இந்த ஸ்கூல்ஸ் வந்து எப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் 98ல் ஸ்டார்ட் பண்ணாங்க. நவோதயா வித்யாலயாஸ் அப்படின்ற மாதிரி ஸ்கூல்ஸை வந்து கிரியேட் பண்ணுறதை வச்சு. ஓகேவா? இதுக்கு வந்து எவ்வளோ ஃபண்டிங் அப்படின்னா 20 crore per ஸ்கூல் வந்து இதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க. யார் அப்படின்னா நேஷனல் எஜுகேஷன் சொசைட்டி ஃபார் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க வந்து இதுக்கு இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மட்டுமே ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 1.0 lakh பர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஸ்கூலில் பே பண்ணுறாங்க. கிளியர் தானே? ஸோ எத்தனை மாணவர்கள் படிக்கிறாங்க? தமிழ்நாட்டில் 2491 மாணவர்களும், அதே மாதிரி வெஸ்ட் பெங்காலில் 3056 மாணவர்களும் இந்த ஸ்கூல்ஸில் வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஒரு சூப்பரான ஒரு நியூஸ், இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ்னு சொல்லலாம். ஸோ எந்த ஸ்டேட்லாம் வந்து ஸ்டேட் போர்டே ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா மார்க் கார்னே. ஸோ இந்த நியூஸ்மே நம்மளோட எடிட்டோரியலில் பார்த்துருந்தோம். யார் அவர் அப்படின்னா கனடாவோட நியூ பிரைம் மினிஸ்டர் இந்த மார்க் கார்னே. அது மட்டும் இல்லாமல் அவர் இங்கே போட்டுருக்கு பாருங்க, பேங்க் ஆஃப் கனடா கவர்னர் ஆஃப் பேங்க் ஆஃப் கனடா அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இதோட கவர்னராக இருந்தவர். பட் அவருக்கு வந்து இந்த பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்றது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடிட்டோரியலில் பார்த்துருந்தோம். எடிட்டோரியல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் எடிட்டோரியல் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து நம்மளோட ட்ரம்ப் வந்து விஷயம் சொல்லியிருக்காரு, கனடா வந்து 51வது நாடா யூஎஸ்ல இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அப்படின்றது. அந்த இடத்துல இப்போ கார்னே ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, நாங்கள் எப்படி ஹாக்கியில் ஜெயிச்சோமோ அதே மாதிரி இந்த ட்ரேட் வார்லையும் ஜெயிப்போம். பிகாஸ் அமெரிக்கா வந்து இவங்க மேலே இம்போஸ் பண்ணியிருக்காங்க, சாங்ஷன்ஸ் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க கனடா மேலே, நாங்கள் அதுலேயும் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி கார்னே ஒரு தைரியமான ஸ்டேட்மெண்ட்டை யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாக சொல்லியிருக்காரு. விச் இஸ் வெல்கம். ஓகேவா, நம்ம வந்து அதை வந்து வாழ்த்தலாம், கண்டிப்பாக வாழ்த்தலாம். ஏன்னா யூஎஸ்க்கு ஆப்போசிட்டாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்றது இல்லாமல். ஸோ இந்த கேபினெட் இவர் வந்து 24வது பிரைம் மினிஸ்டராக இந்த ஜஸ்டின் ட்ரூடோ அவருக்கு பதிலாக இவர் போயிருக்காரு. ஸோ ஜஸ்டின் ட்ரூடோ மேலே நிறைய கேஸ் ஆகிப்போச்சு அவர் மேலே. ஓகேவா, ஸோ அதனால் அவர் வந்து அவரே ரிசைன் பண்ணிட்டு வெளியே போயிட்டாரு. அவர் ரிசைன் பண்ணோடனே மார்க் கார்னிக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்களே அந்த உள்கட்சியிலே செலக்ட் பண்ணுவாங்களா அந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்தவர் தான் இவர். இவரோட கேபினெட்டில் 15லேருந்து 20 மினிஸ்டர்ஸ் தான் இருப்பாங்க. பட் ஜஸ்டின் ட்ரூடோவில் வந்து அவரோட கேபினெட்டில் 37 அமைச்சர்கிட்ட இருந்தாங்க அப்படின்னு மீன் பண்ணுறாங்க. பட் இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது கனடாவோட மார்க் கார்னி எத்தனாவது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா 24வது பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு தெரியணும். கனடாவோட தற்போதைய பிரைம் மினிஸ்டர் யாரு அப்படின்னா மார்க் கார்னே அப்படின்றது தெரியணும். அவரு வந்து கவர்னர் ஆஃப் பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு தெரியும். அவர் வந்து பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர் இல்லாத ஒரு ஆள், இதையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சரி, அருண் மாமன் டேக்ஸ் ஓவர் அஸ் அ ஏடிஎம்ஏ. ஏடிஎம்ஏ என்ன, ஆட்டோமோட்டிவ் டயர் மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன், அதோட சேர்மேனா அருண் மாமன் வந்து பதவி ஏற்றிருக்காரு அப்படின்றதான் இந்த நியூஸ். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. கீழோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 2025 ஃபைனல் மெடல் டேலி. கீழோ இந்தியா வின்டர் கேம்ஸ் எங்கே நடந்தது அப்படின்னா குல்மார்க்கில் நடந்திருக்கு. செகண்ட் லெக் கீழோ இந்தியா வின்டர் கேம்ஸ் 5th எடிஷன். ஓகேவா, இந்த கீழோ இந்தியா வின்டர் கேம்ஸ் வந்து 5th எடிஷனில் செகண்ட் லெக் வந்து எங்கே நடந்திருக்குன்னா குல்மார்க்கில் நடந்திருக்கு. ஸோ அஃபிஷியலாக ஃபஸ்ட்டு எங்கே நடக்க வேண்டியது, எப்போ நடக்க வேண்டியதுன்னா February 21 நடக்க வேண்டியது. பட் ஸ்னோஃபால் இல்லாதனால தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ 2 ஃபேஸஸ். ஃபர்ஸ்ட் லெக் வந்து எங்கே நடந்தது அப்படின்னா லடாக்ல நடந்தது. செகண்ட் ஃபேஸ் வந்து குல்மார்க் நடக்குது. நல்லா வச்சுக்கோங்களேன், 5th எடிஷன் ஆஃப் கீழோ இந்தியா, அதோட ஃபர்ஸ்ட் லெக் எங்க நடக்குது அப்படின்னா லடாக்லயும், செகண்ட் லெக் எங்க நடக்குது அப்படின்னா குல்மார்க்லயும் நடந்தது. இந்த குல்மார்க்ல நடந்ததுல யார் வின் பண்றாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஆர்மி வந்து 7 கோல்டு 5 சில்வர் பிரான்ஸ் டோட்டலா 18ல ஜெயிக்கிறாங்க. ஸோ செகண்ட்ல எந்த ஸ்டேட் இருக்குன்னா இமாச்சல் பிரதேஷ், அவங்க 6 கோல்டு 5 சில்வர் 7 பிரான்ஸ். ஆனால் டோட்டலா 18 தான். பட் கோல்டுல ஆர்மி ஃபர்ஸ்ட் போனதுனால இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஓகே தானே, கிளியர் தானே? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து இன்னும் நிறைய மாணவர்களை ஷேர் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இந்த நியூஸை எக்ஸ்பிளைன் பண்ற விதம் எப்படி இருக்கு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. வெக்காப்ஸ் கோர்ஸ் இன்னும் நீங்க பார்க்கல, வெக்காப்ஸ் பிடிஎஃப் பார்க்கல, இல்லை வீடியோஸ் பார்க்கறது இல்லை அப்படின்னாலுமே நம்மளோட யூடியூப் சேனலுக்குள்ள போயிட்டு பிளேலிஸ்ட் முன்னாடியே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. மாஸ்டர் இன் வெக்காப்ஸ் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லயும் அந்த பிளேலிஸ்ட்டை கொடுக்குறேன். நம்மளோட வெப்சைட் நேம் அந்த கோர்ஸ் லிங்க் எல்லாத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, என்ரோல் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 1ல இருந்து தினமும் நம்மளோட சைட்ல நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்டே இருப்போம். ஸோ டெலகிராம் சேனல், தென் வந்து வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, ஓகே, எக்ஸாம் ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா, இல்லை கண்டென்ட் ரிலேட்டடாக ஏதாவது, அதாவது கொஷின் ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது. ஓகே, ஓப்பன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டைமில் போஸ்ட் பண்ணாலும் நாங்கள் 24/7 உங்களை சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் இமீடியட்டாக நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால் இதையும் யூஸ் பண்ணிக்கோங்க, எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் இன்னும் நிறைய மாணவர்கள்ட்ட கொண்டு போய் சேர்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் நீங்கள் இந்த வீடியோவையோ இல்லை நம்ம சேனல் பற்றியோ இல்லை பிடிஎஃப்யோ ஒருத்தவங்கள்ட்ட நீங்கள் ஷேர் பண்ணாலுமே எங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மாதிரி ஒரு சூப்பரான எடிட்டோரியல் அண்ட் டெய்லி நியூஸ் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ தேங்க்யூ ஆல், பபாய்.